ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வீடியோவில் பழைய மண் வந்து சத்துள்ள மண்ணாக எப்படி ரெடி பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எதுக்காகன்னா சாமந்தி செடி, ரோஜா செடியெல்லாம் சின்ன சின்ன செடியெல்லாம் வச்சுருப்பீங்க. மண் இது போல் ரெடி பண்ணிவிட்டு ஒவ்வொரு செடி நம்ம அந்த மண்ணுக்குள்ளே நட்டுக்கலாம். சின்ன கப்பில் கூட ரெடி பண்ணிக்கலாம். அதாவது இந்த சைஸ் தொட்டி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் தொட்டியில் பாருங்கள். இன்னும் பழைய மண் இருக்குது. இப்போ நம்ம சாமந்தி எல்லாம் மாற்றணும். இப்போ கிளாஸில் பதியம் பண்ணுறேன். அந்த சாமந்தி செடி இந்த மண் ரெடி ஆனவுடனே இந்த தொட்டிக்குள்ளே நான் நட்டுடலாம். சூப்பராக செடி வளரும். சாமந்தி, ரோஜாலாம் இந்த மண்ணுக்கு பாருங்கள். நல்லா காஞ்சது வந்து ட்ரை லீவ்ஸ் வந்து நல்லா பவுடர் போல் நம்ம நொறுக்கிடணும். நொறுக்கிட்டு என்ன பழைய மண்ணில் எந்த சத்தும் இருக்காது. நம்ம ரெடி பண்ணணும் மண். அதுக்காக நீங்கள் வந்து செம்மண்ணில் கூட இது போல் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து பழைய மண் வந்து இப்போ ரெடி பண்ணுறேன். நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து மண்ணெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கூட நீங்கள் நட்டுக்கலாம். ஏற்கனவே காய்கறி வேஸ்ட்டெல்லாம் பச்சை கூட போட்டு இந்த மெத்தட்லலாம் நான் செடி நட்டிருக்கேன். வேணும்னா செடி அப்போவே கூட நட்டுக்கலாம். ஆனாலும் மண் நான் வந்து இந்த கப் தொட்டியில் ரெடி பண்ணலாம்னு சொல்லிவிட்டு பழைய மண் வந்து அப்புறமா செடி நட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி நட்டாலும் உங்களுக்கு எதுவும் செய்யாது. பாருங்கள், ட்ரை லீஃப் மேலே கொஞ்சமாக மண் போட்டிருக்கேன். கொஞ்சம் வந்து கீரை தண்டு, கொஞ்சம் கீரை தண்டு போட்டுட்டு கொஞ்சம் போல் மண் மேலே போடணும். கொஞ்சம் வெங்காயத்தோல் போடணும். இது போல் ஆனியன் பீல்ஸு, வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் போடும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து சாயில் இது போல் மேலே போட்டுக்கிட்டே வரணும். அதாவது வெங்காயத்தோல் இதெல்லாம் போடும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பாக மண் கொஞ்சம் போல் போட்டுக்கிட்டே வரணும். இது வந்து கொத்தவரங்காய் வேஸ்ட்டு. இது போல் நீங்கள் காய்கறி வேஸ்ட்டு, கேரட் பீல்ஸு அதெல்லாம் வந்தால் கூட போட்டுக்கலாம். எந்த காய்கறி இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கிட்டே வரலாம். இப்போ கொஞ்சம் போல் மண், திருப்பியும் கொஞ்சமாக கீரை தண்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட போடலாம். இது கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்குது, அதனால நான் அப்படியே போடுறேன். பாருங்கள், கொஞ்சமாக வந்து ஆனியன் பீல்ஸ் திருப்பி. முக்கியமாக வந்து சாமந்தி செடிக்கெல்லாம் ஏற்கனவே வெங்காயத்தோல் நல்லா தண்ணி ஊற்றலாம் சொல்லியிருக்கேன். அது போல் நான் இந்த மண்ணில் வந்து வெங்காயத்தோல் கூட அதிகமாக சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வேர்க்கடலை பழசு இருந்தால் கூட நீங்கள் நல்லா தூள் பண்ணிவிட்டு கூட சாயில்குள்ளே போட்டுக்கலாம். தூள் பண்ணிவிட்டு நம்ம சாயில்குள்ளே போடுறதா இருந்தால், இல்லை நீங்கள் 1 வீக் கழிச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது போல் கூட, இல்லை கிரவுண்ட் கேக்கு அந்த பவுட்ரு இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது போல் நல்லா ஃபுல்லாக இப்போ எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட்டு ஒவ்வொரு லைனாக நம்ம போட்டுட்டு இது போல் சாயில் திருப்பி மேலே கவர் பண்ணிடுறோம், மேலுக்கு தெரியாதபடி. ஆனால் இது போல் போட்டுட்டு திருப்பி ஒரு கொஞ்சமாக வந்து கொஞ்சம் நிறைய தான் நீங்கள் மண் போடணும். எதுக்காகனா கொஞ்சம் மக்கி வந்து கீழே இறங்கி போயிடும் சாயிலெல்லாம். அப்போ மண் நம்மளுக்கு குறைவாயிடும். அதுக்காக சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் சப்போஸ் பார்த்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஒரு 10-15 நாள் கழிச்சு 15 டேஸ் கழிச்சு கொஞ்சம் உள்ளே இறங்கிடும். சப்போஸ் போடுறப்பலேருந்து திருப்பி ஒரு ஸ்டெப்பு போட்டுக்கலாம். வேணும்னா ஒரு லைன் 2 லைன் வரும் போடுற போல் இருந்தால் கொஞ்சமாக வந்து வேப்பமுன்னாக்கு, அதாவது 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் இது போல் மேல் பாகத்தில் நான் போட்டிருக்கேன். சப்போஸ் இந்த மண்ணில் வந்து ஒரு 2 ஸ்பூன் மண்புழு எருவு, 2 ஸ்பூன் வந்து மாட்டு சாணம் கவுமேனூறு, அதை 2 சேர்த்துக்கிறப்போல இருந்தால் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் இறங்கி வரோன்னு சொல்லியிருக்கேன், அந்த சமயத்தில் கூட அது போல் சேர்த்துக்கலாம். வச்சுட்டு இது போலலாம் போட்டுட்டு ஒரு 10 டேஸ் கழிச்சு அது போல் மண்புழு எருவு சாணம்லாம் போட்டுக்கலாம். நீங்கள் போட்டுக்கிட்டு அப்போ நீங்கள் கொஞ்சம் இன்னும் நல்லது அது போல் போட்டால். இந்த சாயில் வந்து நம்ம இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் மக்கறதுக்கு வந்து 40 டேஸ் ஆகும். அதுக்காக தான் நான் சொன்னேன் ஒரு 10 டேஸ் கழிச்சு இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. அது போல் நல்லா மக்க வச்சுட்டு மண் நீங்கள் வந்து சின்ன சின்ன ரோஜா செடி, இது போல் சாமந்தி செடியெல்லாம் இந்த சாயில்குள்ளே அப்படியே நட்டிங்கன்னா சூப்பராக வளரும். ஃபாஸ்ட்டு க்ரோத் இருக்கும். அதே போல் லீஃப்லாம் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது போலலாம் நடும்போது சாயில் ரெடி பண்ணி சூப்பராக வளரும். அதே சமயத்தில் இந்த எருவெல்லாம் ரெடி பண்ணும்போது வெயிலில் வைக்கக்கூடாது, நீங்கள் நிழலில் தான் வைக்கணும்.
மேலே வந்து இந்த பூச்செல்லாம் போகாமல் கொசுவெல்லாம் இருக்கும், மஸ்கிட்டோஸ் எல்லாம் போகக்கூடாது, உள்ள சாயலுக்கு மேலெல்லாம் நிற்கக்கூடாது, முட்டை வைக்கும். அதனால நீங்கள் வந்து கவர் பண்ணிடணும் கண்டிப்பாக. தொட்டிக்கு திறந்தெல்லாம் வைக்கக்கூடாது. நிழலில் வச்சா தான் நுண்ணு எல்லாம் பெருகும். மேலே வந்து நீங்கள் மோர் கூட ஊற்றலாம், 1 வீக் கழிச்சு கூட மோர் ஊற்றும் போது கூட சூப்பராக, அதாவது மண்ணெல்லாம் ஃபெர்டிலைசர் ஊற்றும் போது ரொம்ப சத்தான மண்ணாக ரெடி ஆகும். எந்த பிளான்ட் வச்சாலும் நீங்கள் சூப்பராக வளரும். இந்த நான் சொல்கிறதெல்லாம் மெத்தடில் நீங்கள் செடி நட்டிங்கன்னா மண் ரெடி பண்ணி. இப்போ சாமந்தி செடிக்கு இது போலலாம் நம்ம சாமந்தி ரோஜாலாம் நடலான்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து மண் இது போல் நம்ம ரெடி பண்ணிவிட்டு நடும்போது அடிக்கடி எரு கொடுக்க தேவையில்ல. அதே சமயத்தில் இந்த மண் ரெடி பண்ணுறது எதுக்காகனா, இப்போ நம்ம ஒரு எரு கொடுக்குறோம் 1 மந்த்து கழிச்சு, அந்த எரு வந்து செடி நல்லா ஏற்றுக்கிட்டு நல்லா வளரும் பிளான்ட்டு. அதுக்காக தான் நம்ம இது போலலாம் சாயில் ரெடி பண்ணணும்னு சொல்கிறது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், தோட்ட மண்ணெல்லாம் நல்லா இப்போ மாடியிலலாம் செடி வச்சுருப்பீங்க, செடியெல்லாம் எடுத்து வச்சுட்டு பெருக்கி க்ளீன் பண்ணுவீங்க. அந்த மண் தனியாக நீங்கள் எடுத்து வச்சுட்டு இது போல் எரு ரெடி பண்ணும்போது அதுக்குள்ளே போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நிறைய வந்து மண்புழுவெல்லாம் வரும், பிளான்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளரும். ஏற்கனவே நான் வந்து அது போலலாம் அந்த மண்ணிலே கூட நான் தனியாக நட்டிருக்கேன். சூப்பராக பிளான்ட்டு சாமந்தி செடி நல்லா வளருது. ஆரஞ்சு கலர் செம்பருத்தி பாருங்கள், நடு சென்டரில் வந்து டார்க் மெரூன் வருது, நல்லா ஆரஞ்சுது. இது போல் தான் நான் ஒரு ரோஜா கூட வச்சுருக்கேன். அது சின்ன ரோஜா செடி தான் வாங்கிட்டு வந்தேன், ஸ்லோவாக தான் வளருது. நம்ம இனிமேல் தான் அதுக்கு சட்டெல்லாம் கொடுத்து நல்லா வளர்க்கணும். இந்த ஆரஞ்சுன்னா கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் வந்து போன வாட்டி வாங்கியிருந்தோம், ரொம்ப நாள் வச்சுருந்தேன். நம்ம கொஞ்சம் நிழலெல்லாம் வைக்கக்கூடாது. எப்போவுமே ஹைபிஸ்கஸ் பிளான்ட் வந்து நல்லா சன்லைட்டில் தான் இருக்கணும். பாதி வெயில் பாதி நிழல் இருக்கிற போல இடம் இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு வந்து நான் வச்சுருக்கிற இடத்துல ரொம்ப நிழல் அந்த சைடு, அப்போ காஞ்சி போயிடுச்சு அந்த ஆரஞ்சு கலரு. அதனால தான் நான் திருப்பி வாங்கினேன். ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த கலர் வாங்கினேன் நான். இப்போ இது போல் பதியம் செடியெல்லாம் வச்சுருப்பீங்க, இந்த மண் ரெடி பண்ணுறீங்க. பதியம் செடி வந்து லேசாக கிளை வந்து கொஞ்சமாக நுனி கட் பண்ணி விட்டிங்கன்னா மொட்டு போடும், அதாவது தளிர் வந்து மொட்டு போடும். அதுக்குள்ளே இந்த மண்ணெல்லாம் ரெடி ஆகிடும். நீங்கள் செடி எடுத்து இந்த மண்ணுக்குள்ளே நட்டுக்கலாம். இந்த சைஸ் தொட்டியில் கூட நீங்கள் ரோஜா செடி நடலாம், ரொம்ப நாள் கூட வரும். இது பதியம் பண்ணது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வளருது பாருங்கள், ரோஜா செடி சூப்பராக வளருது. இப்போ மண் நம்மளே ரெடி பண்ணி சத்தான மண்ணாக போட்டு நம்ம நட்டோம்னா நல்லா வளரும். அடிக்கடி கூட ஃபெர்டிலைசர் கொடுக்க தேவையில்ல, கொஞ்சம் போல் மந்த்லி ஒன்ஸ் கொடுத்தாலே போதும். மண் ரெடி பண்ணிட்டா நீங்கள். இந்த வீடியோவில் தான் பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.